அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஹாஃப் டே மட்டும் லீவ் போட்டு அவர் ஒய்ஃப் வந்ததும் அவரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. என்ன ஒரு லவ்ப்பா, அரை நாள் கூட ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டாவ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். என்ன இவர் கையில இருந்து பிளட் வந்துட்டே இருக்கு, போற வழியெல்லாம் பிளட் ஆகுது. இவர் கையில அடிபட்டிருக்கு சார். ஒருவேளை இசை வீட்டுல உள்ளவங்க திட்டாங்கன்னு சண்டை போட்டிருப்பாரோ. எங்க அம்மாங்கன்னு பாத்தீங்களா? ஏன் இசை, உனக்கு மறுபடியும் கை வலிக்குதா என்ன? இல்ல, எங்க அம்மாவை தேடி அவியல காணவே இல்ல. உங்க அம்மா 12B கிளாஸ்ல நிக்காங்க. அப்பனா நான் கிளாஸ்ல போனா திட்டுவாங்க. அவிய வந்த பிறகு பாக்கேன். இசை, உன் ஃப்ரெண்டு கையில அடிபட்டிருக்கு, நீ பாத்தியா? என் ஃப்ரெண்ட் என்னமா வரலையே. இல்ல இசை, உன் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. கையில அடிபட்டு கையெல்லாம் பிளட்டா இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கா? ஆமா, இங்க பாரு, தரையில எல்லாம் பிளட் சிந்தி கிடக்கு. உடனே போய் உங்க அம்மாவை கூப்பிடு. என்ன அடிச்ச மாதிரி என் ஃப்ரெண்டே அந்த பாட்டி அடிச்சிருப்பாங்க. நீ போய் உங்க அம்மாவை கூப்பிடு இசை. நாம போனா வேற யாரையாவது வச்சு கட்டு போட வச்சிருவாங்க. சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்னுருவாங்க. எவ்வளவு நாள் தான் இன்னமே இந்த குழந்தை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட போகுதோ. குழந்தைக்காண்டியாவது ஒன்னா வாழ தொடங்கலாம்ல. ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ல எழுதி போட்டிருக்கதை நோட் பண்ணுங்க. ஓகே மேம். ஈவினிங் கிளாஸ்ல ஹோம்ஒர்க் என்னன்னு கொடுக்குறேன். இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். 4.5 வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. கழுத்தார்த்து உங்க கூட இருந்திருக்கேன். ஏன் இசை அழுறா? அவங்க அடிச்சது உனக்கு வலிக்குதா இப்போவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை இசை, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை இசை, நான் நல்லா தான் இருக்கேன். இசை, உடனே வரணுமா? எங்க வரணும்? முதல்ல யார் கிளாஸுக்குள்ள வர சொன்னது? கை வலிக்குதா மறுபடியும்? அடிபட்டிருக்கா? நீ வெளியே போய் நில்லு இசை. யாராவது ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா திட்டுவாங்க. ரத்தம் வருதா? என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட் அடிக்காம விட்டா சரிதான். இசை விளையாடாத, அவர் வெளியே போறேன்னு போயிருக்காரு. நீ விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லணும், அதுக்கப்புறம் இருக்கு பாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? இவன் என்னமோ உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன கூட்டு வந்தா? என்னாச்சு? இவ்வளவு பிளட் வந்துட்டே இருக்கு. உங்ககிட்ட தான் கேக்குறேன். கதை விடிச்சிட்டு. இது கதை பிடிச்ச மாதிரியா இருக்கு. ஒன்னும் இல்ல, கிளாஸுக்கு போனீ. இப்பதானே இதே கையில அடிபட்டு மறுபடியும் குத்தி கிழிச்சிட்டு வந்திருக்கீங்க. என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு வலிக்கும். தமிழ், ஒன்னும் இல்ல, நீ முத எலும்பு. அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் போனீங்களா இவ்வளவு அவசரமா? முத நீ எலும்பு. ஒன்னும் இல்ல. வாங்க விக்கி, ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், அது இப்ப கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஏன் பட்டு ஒன்னு அழுதுட்டா இருக்கா? ஊதி விட்டா போகுது, இதுக்கெல்லாம் அழுவாளாம். இசை, அம்மர்ட்ட ஆண்டிட்ட போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வா. எலும்பு தமிழ், குழந்தை முன்னாடி அழுதுட்டு இருக்கா. அவங்க கிட்ட போய் சண்டை போட்டிருக்கீங்க. ஏதோ கண்ணாடி கிளாஸ் வச்சு குத்துன மாதிரி இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. ஏன் இசை அழுற? என் ஃப்ரெண்ட் கையில இருந்து ரத்தம் வருதுல, பாக்ஸ் தருவீங்களா? பாக்ஸா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா? ரொம்ப ஆழமா குத்தி இருக்கு விக்கி. அழாத தமிழ், இதுதான் எனக்கு வலிக்குது. ரெண்டு பேரும் அழுறத பார்த்துதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என் பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன். இப்படி உங்களுக்கு வலிக்குது தானே? ஐயே, எனக்கு வலிக்கவே இல்ல. நான் என்ன சின்ன குழந்தை எனக்கு வலிக்கிறதுக்கு? கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அந்த பாட்டு என்ன அடிச்சதுலயே எனக்கு வலிக்குது கையெல்லாம். அப்ப உங்களுக்கு எப்படி வலிக்கும்? என் பட்டு எனக்கு வலிக்கல. நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அழுறதுதான் எனக்கு வலிக்குது. முடிஞ்சு ரொம்ப வலிக்குதா ஃப்ரெண்ட்? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இசை நிக்கா தமிழ், முகத்தை எப்படி வச்சிருக்காதா? மத எலும்பு, அதான் கெட்டு போட்டாச்சுலாம். எதுக்கு அங்க போய் சண்டை போட்டீங்க? சண்டை எல்லாம் போடல. இப்ப என்ன நடந்துட்டுன்னு சொல்லிட்டு முகத்தை எப்படி வச்சிருக்க? நம்ம அந்த வீட்டுக்கு போகாமலே இருந்திருக்கலாம்ல. இந்நேரம் இசை நான் நீங்கன்னு சந்தோஷமா இருந்திருப்போம். அடுத்தவங்க 1000 பேசினால நான் உன்னை நம்பி உன் கூட இருந்திருந்தேன்னா இந்நேரம் உனக்கும் என் பொண்ணு இசைக்கும் எந்த கஷ்டமும் வராம இருந்திருக்கும். என் பொண்ணை இந்த சாக்கடை கூடத்தை நம்பி விட்டுட்டு போயிருக்க.
மூஞ்சி எப்படி வச்சிருக்காத தமிழ். இசை நம்மளதான் பார்த்துட்டு நிக்க எலும்பு. பார்த்து போ இசை. அங்க என்னதான் நடந்து விக்கி? என்ன நடந்து? நீ முதல்ல எலும்பு கீழே இருந்து. முதல்ல சொல்லுங்க, அங்க என்னதான் நடந்து? கை எப்படி குத்தி கிழிச்சு வச்சிருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓ, எனக்கு எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். நீயே இசையும் அழும்போது மட்டும்தான் தமிழ் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா கிட்ட போய் சண்டை போட்டீங்க தானே? இல்ல. போய் சொல்லாதுங்க, அங்க என்னமோ நடந்திருக்கு. கோவத்துல உங்க கையை கிழிச்சிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாரு, நான் எதுவுமே அவங்க கிட்ட கேட்கவும் இல்ல, சண்டையும் போடல. சொல்ல போனா ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட நான் பேசல. இதை நான் நம்ப மாட்டேன் விக்கி. நான் உங்க வீட்ல இருந்து வெளியே வர்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியும். ஆமா, வீட்டுல கத்துனந்தான். ஏன் பொண்ணை அடிக்கிறதுக்கு அந்த ஆனந்திக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கேட்டேன், அதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? இதுல கல்யாணம் ஒரு கேடு. கல்யாணமா? இப்ப சங்கீதாவையும் அத்தையும் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டுருக்கு? மெல்ல அப்பா மனசையும் என் மனசையும் மாத்தி அவளை என் தலையில கட்டி வைக்கிறதுக்கு. அவ பாவங்க. பெரியவங்க பண்ற தப்புக்கு சின்னவங்க தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே நீங்க அவளுக்கு தான் சொல்லி சொல்லி, ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட ரொம்ப பாசமா தான் இருந்தா. என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு தான் எங்க அப்பாவா? அதனாலதான் ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுவியான்னு கேட்டாங்களா? என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அப்பாயா? அவ பாவம் விக்கி. எதுவுமே தெரியாம நீங்க அவளுக்குன்னு சொன்னதும் அவன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டுறதும், உங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதும் அவ மனசுல இருந்து அதை அழிக்கிறதும், மறுபடியும் தமிழுக்கு வேற கல்யாணம் ஆயிட்டு உனக்கு விக்கிதான் ஆசை காட்டி அவளை ஏமாத்துறது நல்லாவே இல்லை. என்ன சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணும் எப்படியோ அதே மாதிரி தான் சங்கீதாவும். என்ன ரொம்ப வெகுளி, அவ்வளவுதான். அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை முதல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தமிழ். கண்டிப்பா நீங்க உங்க அம்மாக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு தான் வந்திருப்பீங்க. நான் எந்த தண்டனையும் கொடுக்கல, என் கையை தான் கிழிச்சிட்டு வந்தேன். இல்ல விக்கி, ஏதோ வீட்டுல பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமா, பண்ணிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன துருவி துருவி கேட்டுட்டே இருக்க? திட்டினீங்களா? ஏன் திட்டலன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, கோபத்தை கிளப்பிட்டே இருக்க. அதெல்லாம் நீங்க சீக்கிரமா விடுற ஆளு கிடையாது. இங்க பாரு தமிழ், 4.5 வருஷமா நீ எதுக்காக என்கிட்ட இருந்து இதை மறைச்ச? என் மேல உனக்கு கோவமே இருந்தாலும் அவங்க பண்ணதை என்கிட்ட உடைச்சிட்டு போயிருக்கலாம். ஏன் சொல்லல? இதனால எனக்கு அவங்களுக்கும் விரிசல் வரேன்னு பயந்து தானே. நீ இவ்வளோ வருஷம் அதுக்காக தான் பயந்து என்கிட்ட உண்மையை சொல்லல. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நான் கோவப்படுவேனா? இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம லைஃப் தான் தமிழ், தெரியுதா உனக்கு? அவங்க அவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். ஆனா ஒண்ணுமா, அவங்க அப்படி பண்ணதுக்கு விஷயத்த கொடுத்து என்ன கொண்டிருக்கலாம். ஏதோ என் மேல உள்ள கோவத்துல உங்க மேல உள்ள பாசத்துல பண்ணிட்டாங்க விக்கி. அதை நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க கஷ்டப்படுவீங்கன்னா நான் இதுவரைக்கும் இது உங்ககிட்ட சொன்னதே இல்ல. எனக்கு அந்த வீட்டுக்கு இனி எந்த சம்பந்தமும் இல்ல தமிழ். என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கும் இல்லாத இடம் எனக்கு இந்த வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பாவை தான் நான் ஃப்ரெண்ட்னு கூப்பிட்டுட்டேனா? ஏன் எங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல? உங்க அப்பா உன் கூட தான் இருக்காருன்னு சொல்லவே இல்ல. லூசா நீங்க? அவங்களுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்காதே தவிர உங்களையும் இசையும் ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். இசை நம்ம பொண்ணுன்னு உங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அவங்களுக்கு பயந்துதான் அந்த வீட்டுக்கு நான் அவளை விடவே மாட்டேன். ஆனா எப்போ அங்க வந்துட்டு இசை வீட்டுக்கு வந்தாலும் அங்க என்ன நடந்ததுன்னு நான் அவகிட்ட கேட்பேன். இசை நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மால எந்த கோபமும் காமிச்சதில்ல. உங்க அம்மா கெட்டவங்க எல்லாம் இல்ல விக்கி. அவங்க பையனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு பெரிய கனவுலயே இருந்தாங்க. திடீர்னு நான் வரும்போது அந்த ஆசையெல்லாம் உடஞ்சு போயிட்டேங்க. அந்த கோவத்துலதான் இவ்வளவு பண்ணிருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்ல. நீங்க பழைய மாதிரி அவங்கள்ட்ட நார்மலா பேசணும். எது? என்னால அம்மாக்கும் பையனுக்கு நடுவுல விரிசல் வரக்கூடாது விக்கி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். நானும் இசையும் தான் உன் உலகம். இது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். என்னதான் என் மேல நீ கோபம் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால என்ன ஏத்துக்க முடிஞ்சுதா? இல்ல இவ்வளவு நடந்தாச்சு, இதுக்கு மேலதான் உன்னால என்ன ஏத்துக்க முடியுமா? உடனே இதுக்கு பேரு கோபமோ வெறுப்போ இல்ல, ரொம்ப நம்பினவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். உன்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்லாம். புரிஞ்சுதானே உனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க என் வாழ்க்கையில எப்படி விளையாடி இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தமிழ் தெரியுது. எப்படி எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? எந்த தப்புமே பண்ணாத உன் மேல கோவத்தையும் தப்பெல்லாம் பண்ண அவங்க மடியிலே போய் படுத்து அழுத்திருக்கேன் தமிழ். புரியுதா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு? நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம இருந்தாலும் சரி, எனக்கோ அவங்களுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. மேபி நீ என்ன ஏத்துக்கிட்டா கூட மறுபடியும் அந்த வீட்டுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கண்டதையும் போட்டு யோசிக்காம வேலை ஏதாவது இருந்துன்னா அதை பாரு. அது எலும்பு யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்க. சார், சாரி தொந்தரவு பண்ணிட்டோமோ? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு கையில?
இவ்ளோ அடிபட்டிருக்கு? ஆப்பிள் கட் பண்ணானா கையில கத்தி கிழிச்சிட்டு. நாங்க என்ன சின்ன குழந்தையா நீங்க சொல்றத நம்பதுக்கு? அமிர்தாமா முழிக்கிறத பார்த்தா உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு போதுக்கு வந்த மாதிரி இருக்கு. சார் என்ன சார், நாங்களே பதறி போய் வந்திருக்கோம். எப்ப விளையாடணும்னு அறிவு இல்லைல்ல, அதான். ஏன் சார், இசை அவங்க அடிச்சதும் அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்தீங்களோ? கண்ணை திறந்து வச்சிருக்கும் போது கத்தி எடுத்து குத்துனா கவலை இருக்காது. இவங்க தான் குத்திட்டாங்கன்னு தெரியும். ஆனா கண்ணை மூடி தூங்கும் போதே கத்தி எடுத்து கழுத்துல குத்துனா பரவாயில்ல, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. மனுஷங்கனாலே அப்படித்தானே அமிர்தா. முதையே தமிழ் மேம் எங்ககிட்ட சொன்னது இசையோட அப்பா வீட்டில் இருக்கவங்களால இசைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் கதையில கூட கேட்டிருக்க மாட்டேன் சார். எவ்வளோ பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சிருக்காங்க. அதையே பேசிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது, எதுவும் மாற போறதும் இல்லை. இதுதான் வாழ்க்கைன்னு முடிவானதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். என்ன மேம் மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக வாழுங்கன்னு நாங்க சொல்ல வரல. 2 பேருக்கு நடுவுலயே மாட்டிட்டு இருக்கிறது இசை மட்டும்தான். எவ்வளோ ஃபீல் பண்றான். எங்க அப்பா வருவாங்க, எங்க அப்பா வந்து எங்க 2 பேரையும் கூட்டு போவாங்கன்னு. குழந்தைக்காகவாவது நான் தான் சொல்லிட்டேன்ல மேம், இசை எப்ப வேணாலும் அவங்க அப்பா கூட இருக்கலாம்னு. இத்தனை வருஷம் என் இசையை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்துருக்கேன். கோவத்துல கூட அவளை அடிச்சதே கிடையாது. அவ பேச ஆரம்பிச்சதுல இருந்தே அப்பாவை தான் தேடிட்டு இருக்கா. எப்போ இசைக்கு அவ அப்பா கூட இருக்கணும்னு தோணுதோ, நான் வேண்டான்னு அவ முடிவு பண்ணாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அவ அப்பா கூட அவ சந்தோஷமா இருக்கட்டும். நான் தான் அனாதை. என் பொண்ணுக்காவது அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் இருக்கட்டும். ஏன்னா இன்னொரு ஏமாற்றத்தை என்னால எல்லாம் தாங்கிக்க முடியாது. இப்படியே நான் பழகிட்டேன், இப்படியே நான் இருந்துருவேன். ஜெஸ்ஸி, நீங்க கிளம்புங்க. ஆ, கிளாஸ்ல தானே நின்னா கிளாஸுக்கு போ. ஒன்னு நான் இப்ப வற்புறுத்தலையில என் கூட வான்னு இல்ல இசையை நான் பிரிச்சு கூட்டு போறேன்னு ஏதாவது சொன்னனா கிளாஸ்ல போய் பாடத்தை எடு. யாருக்கு இசை பிடிக்கல? இசைக்கு தான் இசை அப்பா யாருன்னு யாரும் சொல்லல. இசை அப்பா யாருன்னு இசையை கண்டுபிடிச்சிட்டா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்பா நான் நாளும் உந்தன் கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே வெறுத்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே. நம்ம மனசுல இந்த மாதிரி தோணுனதே இல்ல. முடிஞ்சு போன கேஸ், அதுல என்ன நடந்திருக்கான்னு மனசு வட்டம் போட்டுட்டே இருக்கு. இவ்ளோ பெரிய கேஸ் எப்படி அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருக்கோம்? சார், அடா மிஸ்டர் விக்னேஷ் வெங்கட்ராம், வாங்க உட்காருங்க சார். உங்களுக்கு 100 வருஷம். எனக்கா? உங்களை பத்தி தான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். என்ன பத்தியா? கையில என்ன சார் கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? சின்ன ஒரு காயம், கட்டை பெருசா போட்டு விட்டுட்டாங்க. ஏதாவது ஆக்சிடென்டா? யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா என்ன? பரவாயில்லையே, போலீஸ் மூலம்னா சும்மாவா? கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன், ஆனா ஆக்சிடென்ட் கிடையாது. ஓ, சொல்லுங்க சார். ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். பெரிய பொசிஷன்ல இருக்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி அவங்களால பண்ண முடியுமா என்ன? எவனா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்ன தப்பு பண்ணா தலை குனிஞ்சே ஆகணும். இவன் பெரியவன் இவன் சின்னவன் எல்லாம் மன்னிச்சு விடறது கிடையாது. எல்லாரும் சரிசமந்தான். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல, நானும் என்னோட ஒய்ஃபும் பிரிஞ்சுதான் இருக்கோம். ஓகே, நாங்க பிரியறதுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காரணமா இருந்திருக்காங்க. இது நடந்து 4-4.5 வருஷம் ஆகுது. இதுக்கு மேல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா என்ன? 1 மாசம் 2 மாசம்னா ஓகே, நிறைய வருஷம் ஆகுதுலாம். எத்தனை வருஷம் தாண்டி தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க சார். நீங்க என்ன நடந்துன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? உங்க ஒய்ஃப் தமிழ் தானே? கனியோட பிரச்சனைல கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமா, பிரெக்னன்சி டைம்ல ஒரு இஷ்யூன்னு அசோக் ஹாஸ்பிட்டலுக்கு சடனா கூட்டு போயிருந்தாங்க. ஓகே, பேபி நல்ல growthல தான் இருந்திருக்கு. என் வீட்டில் ஒருத்தங்க காசு கொடுத்து ரிப்போர்ட்ல அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நாங்க 4.5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கோம். ஓகே, இதே மாதிரி எத்தனை குடும்பத்துல ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க? சஞ்சய் கூட ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னான், ஆனா அது பெருசா இஷ்யூ ஆகாத மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க முடியுமா? பட் ஜஸ்ட் 1 நாளா இல்லாம மொத்த உலகத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி தெரியணும். அட்லீஸ்ட் 1 மந்தாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடணும். பெர்மனன்ட் எல்லாம் வேண்டாம், ஏன்னா அவனை படிச்சுட்டு தானே டாக்டர் வேலை பார்க்கான். இதுக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கறதுக்கு அவன் யோசிக்கணும். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, தாராளமா பண்ணிடலாம். ஓகே, இவர்கிட்ட முடிச்சு போன விஷயத்த பத்தி கேட்டா என்ன நினைப்பாரு? சம்பந்தமே இல்லாம நான் வரும்போது என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ தாட்ல இருக்கீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, தாராளமா கேளுங்க. ஆக்சுவலா சார், நான் உங்களோட பழைய ஃபைல் ஒன்று எடுத்து பார்த்தேன். ஏன் ஃபைலா? ஸ்டேஷன்ல தான். சரி, ஒரு காலத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்காத நாளே இல்ல. என்ன சீட்ல ஆள் மட்டும் வேறையா இருந்து வாழ்க்கை ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷனே கதின்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. தம்பி பிரச்சனைக்காக தான் அடிக்கடி வர வேண்டியதா இருந்தது. அதுவும் இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது ஆரம்பிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் பழைய ஜென்மத்துல எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருந்திருக்கானு. யாருக்கு தெரியும் சார், உங்க அறிவுக்கு நீங்க டிஎஸ்பியாவே இருந்திருக்கலாம். அந்த கேஸ் ஃபைல் என் கண்ணில் பட்டுது. அது எப்படி சார், கேஸ் ஒரு ஆங்கிள் ஆரம்பிச்சிருக்கு, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் சம்பந்தமே இல்லாம முடிஞ்சிருக்கு. ஒருத்தன் அவனா வந்து நீங்க அவனை அடிச்சிட்டீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். பதிலுக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ண பார்த்தா அதனாலதான் அடிச்சிட்டேன் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நம்ம கேஸை வாபஸ் வாங்க முடியும்? இவ்வளவுத்துக்கும் 2 வருஷமா அந்த கேஸ் இழுத்துருக்கு. அதை உங்க டிபார்ட்மெண்ட் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். எது நாங்களாம்? ஜஸ்ட் ஃபன் சார். ஐ திங்க் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு உங்க ஒய்ஃப் தான். பரவாயில்லையே. ஆக்சுவலா அந்த டைம்ல உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. எந்த ஆசிரமத்து பொண்ணுன்னு கூட உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. ஆப்போசிட் சைடும் வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கேஸ் அவ்வளவு ஈஸியா முடிஞ்சு? அதான் எனக்கும் தெரியல சார். இழுத்துட்டே போயிட்டு இருந்து என் பக்கத்துல சாட்சியம் இல்ல. சாட்சி இருந்தா நான் கோர்ட் முன்னாடி நிறுத்த விரும்பல. லாஸ்ட் ஹியரிங்ல மொத்தமா உள்ள போக வேண்டியதா தான் இருந்து. எப்படின்னு தெரியல, முந்தின நாள் அவனே வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டான். அதுவும் இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. குடி போதையில என்னமோ உளறிட்டேன். அப்பவே உண்மையை சொன்னா என்ன தூக்கி உள்ள வச்சிருவீங்கன்னு பயந்துதான் உண்மையை சொல்லல அப்படின்னு அவனே வந்து கதை விட்டான். கேஸ் அதோட முடிஞ்சு. இது எப்படி சாத்தியம், நீங்க அவங்கிட்ட கேட்கவே இல்லையா? அது எனக்கு தேவைப்படல, சோ நான் விசாரிக்கல. மேபி யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாம். அப்பவே தமிழ எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அது என்னவா இருக்குன்னு நான் யோசிச்சிருப்பேன். அது இருக்கட்டும், முடிஞ்சு போன கேஸ பத்தி நீங்க எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்கூலோட ஓனர் நீங்க. காம்படிஷனுக்கு வேற என்னமோ ஒரு ஸ்கூல் வந்ததுன்னா அதை பத்தி விசாரிப்பீங்களா இல்லையா? இது எங்களோட வேலை. எந்த கேஸா இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஓ அப்படி. அப்புறம் இந்த கேஸ்ல எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்கீங்க. இது என்னோட டியூட்டி சார். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறேன். ஆனா பரவாயில்ல சார், சடனா என் ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. எந்த சம்பந்தமும் இதுவரை இல்லாம இருந்தாலும் இனிமே சொந்தம் ஆகிக்க போறோம்லாம். என் தம்பி உங்க வீட்டுக்கு தான் மருமகனா வர போறான். என் ஸ்கூல்ல வேலை பாக்குற ஜெஸ்ஸி உங்க வீட்டுக்கு மருமகளா வர போறாங்க. ரவுடிங்களுக்கு ரோஹித்னா ஒரு பயம். ஆனா என்ன, வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட டம்மி பீஸ். ரோஹித், வாங்கம்மா, என்ன ஸ்டேஷன் பக்கம்லாம்? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்டான். ஜோஷ்னாக மாமனாரும் மாமியாரும் ஒரு நாளும் இல்லாம வீட்டுக்கு வந்தாங்களாம். விருந்து தடபுடலாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. உன்னை கூப்பிடலான்னா எப்படியும் வரமாட்ட. அதான் அப்படியே வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு சாராவையும் பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம எல்லா சண்டையும் வீட்டுக்கு வந்துருவேன். இந்த வாரம் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வராமலே இருந்துட்டேன். என் பிள்ளை பார்க்காம எனக்கே ஒரு மாதிரி இருந்து. அம்மா ரொம்ப பாசம். ஹலோ ஆண்டி. அம்மா இது யாருன்னு தெரியுதா? தெரியலையே மக்களே. நம்ம கனி இருக்கால, சாராக்கு தங்கச்சி. கனிக்கு பாத்திருக்க பையனுக்கு அண்ணா இவங்க. அப்படியா? இன்னைக்கு உன்னை பாக்கணும்னா கடவுள் என்ன இங்க அனுப்பி விட்டுருக்காருன்னு நினைக்கேன்பா. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. உட்காருங்க. அட பரவாயில்ல, என்ன வீட்டுக்கு கிளம்பணும். பிள்ளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மவனையும் பார்த்துட்டு மருமகளையும் பார்த்துட்டேன். சரி மக்களே, வேலையா இருக்கேன், நான் தொந்தரவு பண்ணல, போயிட்டு வரேன். சரிங்கம்மா, ஏதாவது இடையில நேரம் இருந்ததுன்னா வாரோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா. அம்மா கேமல ரொம்ப பாசம். தனியாவா இருக்கீங்க? இல்ல, உங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஒய்ஃபே பெரிய குடும்பத்தோட இருந்தவங்க. இப்ப தனியா இருக்கதா சொல்றீங்க. எல்லாதான் சாராக்கு மாமியார் கொடுமை இல்லாட்டாலும் எங்க அத்தை, அவளுக்கு சித்தி கொடுமை நல்லாவே உண்டு. எப்ப பார்த்தாலும் வீட்டுல நச நசன்னு சண்டையாவே இருக்கும். யாராவது கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா போதும், என்ன உன் பொண்டாட்டி என்னமோ ஒரு நல்ல செய்தி சொல்லலன்னு வந்துருவாவ. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. எல்லார் வீட்லயும் மாமியாருக்கு மருமகளுக்கும் தான் பொருந்தாது. ஆனா எங்க வீட்டுல அப்படியே உள்டா, மாமியாரும் மருமகளும் அம்மா பொண்ணு மாதிரி பழகிப்பாவ. என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா சமைக்க தெரியாது. ஆனா எங்க அம்மா அதை குறைய ஒரு நாள் சொன்னது கிடையாது. 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு பாண்டிங். மெயினா நாங்க தனியா வர்றதுக்கு காரணம் கூட அம்மா தான். இங்கே இருந்தா அவளை கொடுமையா படுத்திடுவாங்க. குடும்பத்தையும் பகிச்சிக்க முடியாது. அதான் தனியா வந்துட்டோம். கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்து இப்ப பரவாயில்ல, பழகிட்டோம். ஏன் சார்? என்ன சார் மோர்னு உரிமையா ரோஹித்னே கூப்பிடுங்க. உங்களது லவ் மேரேஜா என்ன? அரேஞ்ச் மேரேஜ் தான். அதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகுது. கல்யாண பேச்சு எடுக்க முன்னாடி உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் போட்டோ தான் கொண்டு கொடுத்தாங்க. உனக்கு பிடிச்சதுல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண அப்படின்னு. அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனா பொண்ணு எனக்கு பிடிச்ச பொண்ணு. வாயை கொடுத்தெல்லாம் தப்பிக்க முடியாது. ஸ்டேஷன்ல நாராச்சானா வீட்டுல ஆவா. கொடுத்து வச்சவங்க போங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் இருந்தாலே நமக்கு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா அதை தீர்த்து வைக்க பிரச்சனையும் ஓடிட்டே இருக்கோம்ல. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, அப்போ எனக்கு டைம் ஆகுது, கிளம்பட்டுமா? ஒன்னும் கவலைப்படாதுங்க, இந்த கேஸை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ, நான் வரேன். அந்த கேஸ்ல என்னதான் நடந்திருக்கும்? எதுக்காக அந்த கேஸை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்? ரோஹித், இதையே யோசிச்சா அவன் வேலை எதுவும் நடக்காது.
ஒரு வழியா இந்த டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இந்த கேஸ்ல என்ன ரொம்ப உள்ள இழுக்காமலேயே ரோஹித் வேலையை முடிச்சிருவாரு. எதுக்கு நாளைக்கு சஞ்சய் நேர்ல பார்த்து இந்த கேஸை பத்தி சொல்லணும். டைரக்டா நம்ம ரோஹித் கிட்டே போயிட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு அவன் நினைச்சிடக்கூடாதுல்ல. இசை உள்ள வரலாமா? என்ன பட்டு புதுசா உள்ள வரலாமான்னு கேட்க? இந்த ரூம்ல என் பட்டு கேட்டுட்டு வர வேண்டிய கேள்வியா இது? ஓடி வாங்க. ஆ, உங்களுக்கு கை வலி சரியாயிட்டா? எனக்கு வலிக்கவே இல்ல. நான் தான் சொன்னோம்ல, ஊதுனா அப்படியே பறந்து போயிடணும். ஓ, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன ஆச்சு என் பட்டுக்கு? உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு உள்ள வாரா? நீங்க யாருன்னு இது வரைக்கும் தெரியாதா? நான் யாரு? உன் ஃப்ரெண்டு. ஓய், என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களுக்கு இசை பிடிக்குமா? ஆ, எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன்? உங்களுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் உண்டுன்னு சொல்லுவீங்களா? ஆமா, என் பொண்ணு. அவளை உங்களுக்கு பிடிக்குமா? அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன் நீங்க என்னாச்சு உனக்கு? வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஏதோ மாற்றம் இருக்கு என் பட்டுக்கிட்ட. உங்க கூட தான் உங்க குட்டி ஏஞ்சல் இருக்காளா? அவ அம்மா கூட இருக்கான். அவளை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போகலையா? என்னாச்சு உனக்கு? இல்ல, உங்க குட்டி ஏஞ்சல் அவ அம்மா கூட இருக்காளா? அவ அம்மாவையும் அவளையும் நீங்க உங்க கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அவ என் கூட இல்லாம இருந்தாலாம் என் குட்டி ஏஞ்சலாம், என் குட்டி ஏஞ்சல அம்மா வந்தா எனக்கு உலகமே. நீங்க உங்க குட்டி ஏஞ்சல முன்னமே பாத்திருக்கீங்களா? அவளுக்காக தான் பட்டுவும் 4.5 வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு உங்க குட்டி ஏஞ்சல பிடிக்காது தானே? அவ தான் பட்டு என் உலகம். அப்புறம் எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு தெரியுமா, அவளுக்காக தான் நான் அவ அம்மா கிட்டயே சண்டை போட்டுட்டு தனியா இருக்கேன். இப்போ அவளுக்காக என் அம்மா கூட சண்டை போட்டிருக்கேன். அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நிஜமாலுமே உங்களுக்கு உங்க குட்டி ஏஞ்சல பிடிக்குமா? ஆமா பட்டு, என்னாச்சு? வார்த்தைக்கு வார்த்தை என்ன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு தான் குட்டி ஏஞ்சல் இருக்கால, அது பிறகு ஏன் என்கிட்ட ஒரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிடுவியான்னு கேட்டீங்க? ஏதோ தோணுச்சு பட்டு, அதான் கேட்டேன். அதுக்காக எல்லாம் நீ கூப்பிட வேண்டாம். என்னைக்காவது உனக்கு என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுனா அப்போ கூப்பிடு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அப்போ நீங்க உங்க குட்டி ஏஞ்சலையும் குட்டி ஏஞ்சலுக்கு அம்மாவையும் உங்க கூடயே வச்சிருக்கலாம்ல? அவ அம்மா என் மேல ஒரு சின்ன வருத்தத்துல இருக்காங்களா, அது சரியானதை நான் கூட்டு போயிருவேன். அப்போ உங்க குட்டி ஏஞ்சலுக்கு அம்மா கெட்டவங்கன்னு சொல்றீங்களா? யார் சொன்னா அப்படி? நான் தான் கெட்டவன். நான் தான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். தப்பை என் மேல வச்சுட்டு என் குட்டி ஏஞ்சலுக்கு அம்மாவை தப்பு சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நீங்க திரும்பிட்டீங்களா? ஆ, உங்க குட்டி ஏஞ்சலுக்காண்டி தான் நீங்க சண்டை போட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்க குட்டி ஏஞ்சல் யாரு? கண்டிப்பா பாக்கணுமா? ம், கண்ணாடி பாப்பியா? ஆமா. அப்பனா வீட்டுல போய் கண்ணாடி பாரு. ஆனா கண்ணாடி பார்த்தா உங்க குட்டி ஏஞ்சல் தெரிய மாட்டாளே, நான் தானே தெரிவேன். என் பட்டு ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டா. 10 நிமிஷம் உங்க அம்மா உன்னைய தேடாம விட மாட்டா. என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் தனியா விட்டுருக்கா? சரி, நான் கிளம்புறேனா? ஏய், சொல்லிட்டு போ. என்னது? பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவெல்லாம். ஆ, பை பை. கோவமா? ஃப்ரெண்டுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அவங்க அடிச்சதும் என் மேல கோவமா? எப்பவும் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட முடியாதுல்ல. அதான் கோவமான்னு கேக்குறேன். எப்பவுமே உங்க மேல எனக்கு கோவமே வராது. நான் நான் வெளியே போறேன்.